குட் மார்னிங், வெல்கம் பேக் சிஸ்டர்ஸ் குக்கிங். டுடே எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக் புலாவ் தான். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, 1 கப் பட்டாணி, ஆனியன், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் டொமேட்டோ, புதினா. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, 1/2 கப் தயிர், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, ஊற வச்ச அரிசி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு பாலக்கீரை போட்டாச்சு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் போட போகிறோம். ஜாதிபத்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, 1/2 கப் தயிர், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கொஞ்சோண்டு வேணால் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லாவே மையாவே அரைச்சிக்கலாம். இந்த குறப்பு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் தாராளமாக விரதம் இருந்தாலும் இல்லை, எங்கள் அக்கா விட சொல்ல மாட்டாங்க, கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் இந்த பட்டை, கிராம்பு இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ இது நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப டீப்பாக வதக்கக்கூடாது, கொஞ்சம் வதங்கினா போதும். நல்லா வதக்கிட்டுருங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இப்போ நம்ம போட தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட்டு கூடவே சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதான், இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மறந்தாச்சு, பட்டாணியை சேர்த்துக்கணும். பட்டாணியை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் அளவு தண்ணி விட்டு வர்றது அதிலே தெரியும், பார்த்துக்கோங்க. அது வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஊற்றிடலாம், அதில் மிச்சம்னா எதுவும் வைக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தான் சமைக்கிறோம். ஸோ அந்த எல்லா அளவையுமே போட்டுருங்க, எதுவும் மிச்சம் வைக்க வேண்டாம். நல்லா கலக்குன்னு கலக்கி நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இப்போ உப்பு லைட்டாக போட்டு வதக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடல, இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 1.5 போடணும். நான் ஆக்சுவலி இப்போ 1க்கு 1.25 தான் ஊற்ற போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ 1.5 போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சாப்பாடு கொஞ்சம் கூழு மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து 1க்கு 1.25 ஊற்றிடுங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அரிசி போட போகிறோம். அரிசி போட்டாச்சு. அரிசி ஊற வைக்கும் போதே அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அலசினீங்கன்னா அரிசிலாம் உடஞ்சிரும். இப்போது தண்ணி ஊற்ற போகிறோம். 1க்கு 1.25 ஊற்றுங்க. நல்லா பார்க்கவே எம்மியாக இருக்குது. எப்படி டேஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியலை. ஆக்சுவலி இது எங்கள் அக்கா தான் டெய்லி பண்ணுவாங்க, எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. குக்கர்லாம் விழுகாதுக்கு ஆட்டி பார்க்காதீங்க. எங்கள் அக்கா தான் சைட்லேருந்து குக்கரை ஆட்டி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் டச் கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் போட்டுடலாம். விசில் மறந்துட்டேன், நெய் விட்டுருங்க. எங்கள் பாப்பாவுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கோம். 1 விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நெய் வேணான்னாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விசில் போட போகிறோம். கரெக்டாக 3 விசிலுங்க, அதாவது 3ஆவது விசில் வர போகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பரான பாலக் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப அயன் சத்து உள்ளதுங்க. எங்கள் பாப்பாக்கெலாம் கீரைனாலே எடுத்துக்க மாட்டா, மோஸ்ட்லி எடுத்துக்கவே மாட்டா. எங்கள் அக்கா அதனால் இப்படி ஒரு டிஷ் கண்டுபிடிச்சி
இன்றைக்கி வந்து பண்ணலான்ட்டு பண்ணாங்க. ரொம்ப ஹெல்த்தி. நிறையா பிள்ளைங்க வந்து அடம் பிடிப்பாங்க குழந்தைங்க, நான் சாப்பிட மாட்டேன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே வேணான்னு கொடுக்கலனாலும் அவங்களே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி பிரியாணி ஸ்டைலில் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க. எங்கள் பாப்பா அந்த மாதிரி தான். இப்போ ஃபைனல் டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி எடுத்து அதில் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ரொம்ப டீப்பாக வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ அதில் வந்து சேர்த்திங்கன்னா சூப்பர்வான புலாவ் ரெடிங்க. அதாவது என்ன புலாவ்னு பார்த்தீங்கன்னா பாலக் புலாவ் வந்து ரெடிங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குங்க. எங்கள் பாப்பாவுக்கு இதை வந்து இப்போ எடுத்து அக்கா லஞ்ச் கொடுக்க போகிறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ட்ரை பண்ணாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்லாம். நீங்களும் இதை சமைச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு இப்போ வந்து தயிர் பச்சடியும் புலாவ் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. மேடத்துக்கு பிடிச்ச வீடியோ இன்னைக்கு. ஸோ வந்து ரெடி பண்ணிட்டாங்க குசியா. பாய், தேங்க்யூ.